பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு சொன்னார். Jesus, 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 Jesus. அப்பா, என் மேலே எவ்வளோ அன்பா இருக்கீங்க, என்னை எவ்வளவா நேசிக்கிறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் என்னை வழி நடத்துங்க. நன்றி அப்பா. சரிம்மா, இன்னைக்கு லேட்டாக தான் வருவேன். வேலை முடிச்சுட்டு சர்ச்சில் ப்ராக்டிஸ் இருக்குமா? சரி, பார்த்து. ம். ஓ வா, இங்கே வா. ஓகே. ஒன்பது மணிக்கு ப்ராக்டிஸ் இருக்கு. கடைசி ஆர்டர் கொடுத்துட்டு சீக்கிரமா போகணும். ஐயோ, 9:30 மணி ஆச்சு. எங்கதான் இருக்கு இந்த வீடு? ப்ராக்டிஸ்க்கு வர லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் இருக்குன்னு காமிக்குது. ஐயோ,
எங்க இருக்கோம்? என்ன இடம் இது? என்ன நடந்துச்சு எனக்கு? எங்கதான் இருக்கேன் நானு? எங்கதான் இருக்கேன் நானு? இந்த இடம் இது. எங்க இருக்கேன்? எங்க இருக்கேன்? எங்கதான் இருக்கேன்? நம்ம எந்த இடத்துலதான் இருக்கோம்? இங்க யாருமே இல்ல. கடைசியா மோட்டர்ல வந்தோம். என்ன நடந்துச்சு? என்ன சத்தம் இது? மணி மூன்று சத்தமா இருக்கு. இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் கேக்குது. நினைக்கிற சத்தம் அந்த இடத்துல வர மாதிரி. ஏன் இவ்வளவு பெரிய மணி கொண்டு இருக்கு? என்ன இது? இது எங்க எங்க ஏன் இவ்வளவு ரத்தமா இருக்கு? ரத்தம் எங்கதான் போகுது? Yeah.
நீங்க நீங்க தான் மறித்து மறுபடியும் உயிர் தெளிஞ்சீங்களே, இன்னும் ஏன் சிலுவையில் இருக்கீங்க? நீங்க நீங்க தூசுரா பரலோகமா? நான் செத்துட்டேனா? செத்துட்டேனா? இந்த இடம் எவ்வளவு ரத்தமா இருக்கு. சிலுவையில் இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது? உன் கையை பார். இது என்ன? இது என் கையில இருக்கு. எபிரியர் 6வது அதிகாரம் 6வது வசனம். தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். யார் என்று தெரியுமா? நீதான். என்ன சொல்றீங்க நீங்க? வாய்ப்பே இல்லை. நான் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிருக்கேன். எல்லா ப்ரேயர் மீட்டிங்லயும் நான் கலந்துருக்கேன். வாரத்துல 7 நாளும் நான் சபைக்கு போயிருக்கேன். நான் எல்லா விஷயத்திலையும் சரியானவன் தான். நீ சபைக்கு ஊழியம் செய்தாய், ஆனால் அவருக்கு ஊழியம் செய்தாயா? நான் சொல்வது உனக்கு இன்னும் புரியவில்லை என்று நினைக்கிறேன். இரு. உனக்கு நான் 3 நிமிடங்கள் கொடுக்கிறேன். உன்னையே நீ திரும்பி போய் பார். எங்கயா அம்மா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் லேட் ஆகுது, பேசலாம். சரிம்மா, லேட் ஆச்சு. சர்ச்சில் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு, போயிட்டு வரேன். சரியா, பார்த்து. சபைக்கு விடாமல் போவதுதான் அன்பென்று நினைத்தாய். ஆனால் அன்பை வெளிப்படுத்த வேண்டிய இடத்திலே நீ அன்பை வெளிப்படுத்தவில்லை. டைம் இல்லை. அன்றைக்கு நீ சென்ற பின்பு என்ன நடந்தது தெரியுமா? சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்களா? கொஞ்சம் பொறுத்துக்கோயா, அண்ணன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க, யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. நீங்க ஒருத்தர் இருந்தீங்கன்னா
எங்களை இப்படி விட்டுருப்பீங்களா? பார்த்தாயா, உன் அலட்சியத்தினால், உன் அன்பை வெளிப்படுத்தாமல் போனதினால் இந்த மனிதன் கர்த்தரை தூஷித்து விட்டான். உன்னால் தான். பார்த்தாயா? ஐயோ இடிச்சாளா. ஐயோ அவன் இடிச்சிட்டு தெரியாத மாதிரி போறான். பேச்சுக்கு வர மணி ஆயிடுச்சா, ப்ராக்டிஸ் இருக்கு, என்ன பண்றது? பின்னாடி ஒரு காடி வருது, கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பா அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. பின்னால் வரும் நபர் உதவுவார் என்று நம்பினாயே, அந்த நபரும் உன்னை போல் கண்டுக்காமல் போனதினால், உன்னை போல் அன்பு காட்டாமல் போனதினால் அந்த மனிதன் அங்கே இறந்து விட்டான். தெரியுமா? தெரியுமா? அன்பை வெளிப்படுத்த வேண்டிய இடத்திலே நீ அன்பை வெளிப்படுத்த வேண்டும். உன் அலட்சியத்தினால், உன் அன்பை வெளிப்படுத்தாமல் போனதினால் இந்த மனிதன் கர்த்தரை தூஷித்து விட்டான். உன்னை போல் அன்பு காட்டாமல் போனதினால் அந்த மனிதன் அங்கே இறந்து விட்டான். உன் பெயர் ஜெடிடியா. பெயரின் அர்த்தத்தில் அன்பை வைத்திருக்கிறாய், ஆனால் உன் வாழ்வில் எந்த அன்பும் இல்லையே. நீ சபைக்கு ஊழியம் செய்தாய் என்று சொன்னாய், ஆனால் நீயே ஒரு சபை என்று மறந்து விட்டாய். இந்த சபை அவரை போல் அன்பாக இருக்க வேண்டும் என்று மறந்து போனாய். தப்பு செஞ்சிட்டப்பா, நான் தப்பு செஞ்சிட்டேன். உங்களை நானே செலுத்தி அடிச்சு அந்த அழகான கைகள்ல நான் தான் ஆடி அடிச்சேன். பண்ணிப்பா, நீ சொன்னதுக்காக கேட்காம எல்லா விஷயத்துல தப்பு செஞ்சேன். இந்த பாவே மன்னிக்கப்பா, மன்னிக்கப்பா. உன்னுடைய 3 நிமிடங்கள் முடிந்தன. எழுந்திரு ஜெடிடியா, எழுந்திரு, எழுந்து எழுந்திரு. ஜெடிடியா, ஜெடிடியா, இனியாவது உன்னை நேசிப்பது போல் நீ பிறரையும் நேசி. ஒன்று கொரிந்தியர் 13:2. மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. ஆமா, நான் தினதோறும் ஜெபம் பண்ணி வேத வாசிக்கலாம், தினதோறும் சபைக்கு போகலாம், எல்லா கூட்டத்திலையும் கலந்துக்கலாம், பயங்கரமா ஆராதனை செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், சுகம் கொடுக்கலாம். ஆனா இதெல்லாம் செஞ்சு அன்பு என்னிடத்தில் எல்லாம் போயிட்டால் நான் ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்துவனுடைய அன்பு யாருக்கு தேவையா இருக்குதோ, யாருக்கிட்ட எல்லாம் கிறிஸ்துவின் அன்பை சொல்லணுமோ அவங்கள ரட்சிப்பின் பாதையில் நடத்தணும். ஏன்னா
இயேசு ஆராதனை வீரருக்கோ இல்லை பிரசங்கம் பண்ற போதகருக்கோ இல்லை தீர்க்கதரிசிகளுக்கோ வரல, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். நானும் அதையே இனிமே செய்யணும்.